வணக்கம், நான் சோஃபியா. இன்னைக்கு 36 சைஸ்க்கு ஒரு சுடிதாரை ஒரு 10 நிமிஷத்துல எப்படி வெட்டலாம்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். 2 மீட்டர் லைனிங் எடுத்து 4 நான் மடிச்சு போட்டிருக்கிறேன். இந்த 4 ஃபோல்டுமே மூடின பகுதியா இருக்கணும். இந்த பகுதியில நம்மளுக்கு ஓப்பன்ல இருக்கணும். இப்ப நான் மேல இருந்து உங்களுக்கு எவ்வளவு சுடிதாரோட உயரம் தேவையோ அந்த அளவுக்கு முதல்ல துணி எடுக்கிற நேரம் லைனிங் 1 இன்ச் அந்த மேல் பக்க துணியோட குறைய இருக்கணும். நான் இப்ப இந்த வாங்கின உயர துணியையே அப்படியே வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஷோல்டர் மேல இருந்து 6க்கு மார்க் பண்றேன். 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த ஆமோல் இறக்கம் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். அதே மாதிரி இந்த கோடையும் சேர்த்து விட்டுறணும். சுடிதாருக்கு 3 மார்க் பண்ணணும் புள்ளி. ஃபர்ஸ்ட் ஷோல்டர் நான் 6க்கு மார்க் பண்ணிருக்கிறேன். உடம்பு இந்த கீழே ஆமோல் இறக்கம் 6.5க்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து மேல ஷோல்டர்ல இருந்து ஒரு 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கிறேன். அடுத்த புள்ளி மேல ஷோல்டர்ல இருந்து ஒரு 20க்கு மார்க் பண்ணிக்கிறேன். 20க்கு மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த 3 புள்ளிலுமே நம்ம ஒவ்வொரு அளவு மார்க் பண்ணணும். சரியா 3ஐயும் கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துல நாங்க ஒரு 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிட்டு வெளியில புள்ளி வச்சுட்டு இதுக்கு நேரா கோடு போட்டுட்டு இதுல இருந்து இப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுறணும். கழுத்துக்கு மார்க் பண்ணணும். 3 இன்ச் கேப் விட்டுட்டு இந்த முன் கழுத்து, அதாவது முன் கழுத்தும் பின் கழுத்தும் ரெண்டுமே நான் 5.5க்கு மார்க் பண்றேன். முன்னுக்கும் பின்னுக்கும். அப்ப 5.5க்கு நேரா புள்ளி வச்சுட்டு இத இப்படி போட்டுறலாம். கழுத்து மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த இடத்துல உடம்பு மார்க் பண்ணணும். 36 சொல்லிருக்கிறேன். 4 பிரிச்சோன்னு சொன்னா 9 வரும். அப்ப 9 பிளஸ் 1 இன்ச் நான் ஈஸ் அலவன்ஸ் விடுறேன் 10. இதுல 1 இன்ச் வேணாட்டி நீங்க அப்படியே 9 மார்க் பண்ணி தச்சுக்கறலாம். அடுத்தது தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கணும். அப்ப இவ்வளவும் நம்மட உடம்போட மெஷர். அடுத்து வேஸ்ட் ரவுண்ட். இப்ப இங்க 9 பிளஸ் 1 சேர்த்து 10. அந்த 10ஐயே நான் இங்க வேஸ்ட் ரவுண்டுக்கு மார்க் பண்றேன். இந்த இடத்துல 10க்கு மார்க் பண்ணிட்டு தையலுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது இந்த சீட் ரவுண்ட். இந்த சீட் ரவுண்ட் இங்க 9 பிளஸ் 1 10 வச்சிருக்கிறோம். அந்த 10ஓட 1 இன்ச் கூட்டிக்கிறலாம். 11 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். இந்த இடத்துல மடிச்சு தைக்க ஓப்பனுக்கு நாங்க 1 இன்ச் விட்டா போதும். கீழே இங்க 11 வந்திருக்குதா, 10 பிளஸ் 1 11. இந்த இடத்துல 1 இன்ச் சேர்த்து 12க்கு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே 1 இன்ச் சேர்த்து 12க்கு மார்க் பண்ணிக்கலாம். இல்ல வேணானா அதே 1 இன்ச் 11 இன்ச்சுக்கே நேரடியா வச்சுக்கலாம். இப்ப இந்த எல்லா கோடையும் நீங்க கனெக்ட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் உடம்பு கோடை, அதே மாதிரி இந்த கோடு, அதே மாதிரி இது தையலுக்கு தையல். அதாவது உங்களுக்கு அளவு தெரியணும்னு சொன்னா இப்ப நான் ஷோல்டர் இந்த இடத்துல 6 வச்சேன். இந்த ஆமோல் இறக்கம் 6.5க்கு வச்சிருக்கேன். அடுத்தது இந்த உடம்போட செஸ்ட் 9 பிளஸ் 1 10. இந்த இடத்துல அத 1 இன்ச் மைனஸ் பண்ணி 9 இன்ச் வேஸ்ட் ரவுண்ட். இந்த சீட் இந்த 10ஓட பிளஸ் 1 சேர்த்து 11 வச்சிருக்கேன். கீழே பாட்டமுக்கு இந்த 11ஓட 1 இன்ச் சேர்த்து 12க்கு வச்சிருக்கேன். இவ்வளவுதான் நம்மட மெஷர். இவ்வளவுதான் பாருங்க, எல்லாம் ஈஸி. இப்ப இதை அப்படியே நாங்க கட் பண்ணி எடுத்துடுவோம். இப்ப கீழையும் இந்த எட்ஜ் ரெண்டும் சேமா இருக்கான்னு பாத்துக்கிறோம். நம்ம மெட்டீரியல் வாங்குற நேரம், மடிச்சு போடுற நேரம் மேல் பகுதியும் கீழ் பகுதியுமே சேமா இருக்குது. அப்ப கீழே சேமா வச்சுட்டு இப்ப இந்த மேல் பகுதியை மட்டும் லெவல் படுத்திட்டு இது மேலால லைனிங்க வைக்கணும். இந்த மேல் பகுதியில லைனிங்க வச்சாச்சு. இப்படிதான் இருக்கும். வச்சுட்டு கீழே பாருங்க, கீழே நம்மளுக்கு லைனிங் மேல இருக்கணும். நல்ல துணி கீழே இறங்கி இருக்கணும். இப்ப இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இப்ப ஸ்லீவ் எடுக்கணும். இப்ப இது 4ஐயும் நாங்க ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிட்டு இதுல நான் சுருக்கு கை தான் வைக்க போறேன், ஃபிளீட் கையே. அப்ப இதுல ஒரு 4 இன்ச்சுக்கு நாங்க ஃபிளீட்டுக்கு இடைவெளி விட்டுக்கிறோம். இதுல தையலுக்கு இந்த இடத்த சைடு தைக்கிறதுக்கும் 4 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து இந்த ஃபிளீட்டுக்கும் சேர்த்து 5க்கு மார்க் பண்றேன். இந்த 5 இது போனதுக்கு அப்புறத்தான் நம்மட இந்த ஒரிஜினல் கை இந்த அளவு வரும். அப்ப இங்க இருந்து எவ்வளவு உயரம் வருது நம்மளுக்கு அந்த அளவை நான் எடுத்துக்கிறேன். இதுல இருந்து கீழே அடி அகலம் கீழே 6க்கு வரும். அந்த 6ஓட தையலுக்கு 1.5 இன்ச்சு சேர்த்து நம்ம இந்த அளவு எடுத்துக்கிடுவோம்.
இதை எடுத்துட்டு இது அப்படியே இந்த துணி தான் நம்மளுக்கு தேவைப்படும். இதெல்லாம் ஃபிளீட் வச்சுட்டு இதுல இந்த பேண்ட் கிளாத்துல ஒரு பார்டர் வச்சு நம்ம வந்து பட்டி மாதிரி செஞ்சு காமிச்சுக்கிறேன். இப்ப இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நாங்க பேண்ட் இது வைக்க போறோம். இது வந்து இப்படியே நாளா நம்ம ரெடிமேட்ல மடிச்சு வர மாதிரியே அந்த மடிப்பு மாதிரியே எடுத்துட்டு இந்த பக்கம் 4மே ஃபோல்டு பண்ணி இருக்கணும். 4 பகுதியுமே மத்த பக்கம் ஓப்பன்ல இருக்கணும். இப்ப நாங்க கீழே இருந்து இப்படி எடுத்துக்கலாம். இப்ப இந்த பேண்டோட அகலம் வந்து எங்களுக்கு ஒரு 17 இருந்தா போதும். சாதாரணமா ரொம்ப நீங்க பெரிய ஆளா இருந்தா கூட வச்சுக்கிறோம் அதுக்கு மேல. இப்ப நான் 17க்கு மார்க் பண்றேன். மேல இருந்து இந்த அகலத்தை வந்து 17 எவ்வளவு தூரம் வருதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு வருது. 17க்கு போட்டாச்சு. இப்ப மேல இருந்து ஒரு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த அகலம் இருக்குது இந்த இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச்சு குறைச்சுக்கிறணும். 3 இன்ச்சு குறைச்சிட்டு இந்த 3 இன்ச்சுல இருந்து அப்படியே கிராஸா கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுருங்க. அவ்வளவுதான். 17 இன்ச்சுக்கு போட்டாச்சு. இப்ப கீழே வந்து நம்மளுக்கு உயரம் வேணும். எவ்வளவு தேவையான உயரமோ அந்த அளவு எடுத்துட்டு கீழே அடி அகல வந்து ஒரு 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இந்த 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிருக்கிற புள்ளியையும் இந்த மேல நாங்க இந்த மார்க் பண்ணிருக்கிறோம் இந்த 2 கோடையும் கனெக்ட் பண்ணி விட்டுறணும். அப்ப நேரா டேப் இப்படி வச்சு அப்படியே நேரா எடுத்து விட்டுட்டு இதை கட் பண்ணி விட்டுறோம். அவ்வளவுதான். இது 2ஐயும் ஓபன் பண்ணி விட்டுறணும். இப்ப இந்த 4 பாட்டை அப்படியே வச்சுட்டு இல்ல 13 இன்ச்சு அகலம் வச்சுக்கிறோங்க. 14 இன்ச்சு கலக்கலம் வச்சுட்டு இதுல எவ்வளவு இருக்கோ அந்த அளவை நான் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த 4ஐயும் நாங்க இப்படி பொருத்திட்டு இப்படி வச்சுட்டு இந்த பகுதி தான் நாங்க எடுப்போம். இதுல இந்த தையெல்லாம் போக 12 இன்ச்சு வரும். இதுல இந்த மேல் பாட்டை வந்து நாங்க சுருக்கிட்டு இந்த கலச இந்த மேல் டாப் பாட்டு இருக்கு இதை கொண்டாந்து ஒரு பகுதி இப்படி இருக்குன்னா இந்த அளவு போக இப்படி இருக்கும். இப்ப இந்த அளவு போக இந்த மீதமுள்ளதா 2 ஃபிளீட்டு இப்படி இதுல வச்சு விட்டுறணும். இந்த பக்கம் வேணாட்டு இந்த பக்கம் ஃபிளீட் வச்சுட்டு இதை கொண்டாந்து இதோட சேர்த்துடணும். இவ்வளவுதான் பேண்ட் மெத்தடு. இப்ப பேண்ட் வெட்டி முடிச்சாச்சு. இப்ப இந்த மீதம் உள்ள பேலன்ஸ் துணியில நாங்க வந்து அந்த கை சுருக்கு கைக்கு ஃபிளீட் வைக்க இதை வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளவு ஈஸியான முறையில ஒரு சுடிதார் டாப்பும் பாட்டமும் வெட்டி காமிச்சிருக்கேன். நீங்களும் மறக்காம செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.